கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகையால் அந்த உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது நாம் தியானிக்கிற எல்லா வார்த்தைகளும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து வார்த்தையை உள்ளத்திலே விதைத்து அந்த விதையானது என்ன செய்கிறது என்றால் உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கிறது. ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். வார்த்தைகளை கேட்டது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே மிக ஆணித்தனமாக நாம் அதை பதிக்கிறோம் இல்லையா? ஆகையால் அதன் மூலமாகத்தான் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை எல்லாம் விளங்குகிறது. கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் நமக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார், நாம் கர்த்தர் மேல் அன்பு, அவருடைய வார்த்தையிலேயே நாம் பிரியமாக இருக்கிறோம் இல்லையா? இன்று அவருடைய நமக்கு விட்டு சென்றது அவருடைய வார்த்தை தான். ஆகையால் அந்த வார்த்தைகளைத்தான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அதுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைக்கப்பட்ட நீருட்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார் பாருங்க, முத்திரை, அதாவது ஒரு அந்த அந்த முத்திரை பண்ணாங்கன்னா அந்த முத்திரைக்கு மேலே அதில் ஒரு பவர் இருக்கும். அதாவது இதுதான் இது மாதிரி இதை விட சிறந்தது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நிறைய பிராண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா வச்சாங்களா, பெரிய பெரிய கம்பெனி, துணி கம்பெனி, இல்லை மொபைல் கம்பெனி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டு தான் பர்டிகுலர், அதை பார்த்தாலே தெரியும் இதனுடைய குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு. அந்த குவாலிட்டி அதாவது வேறு எதுவுமே தரத்தில் தர முடியாது. அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியாக கொடுப்பாங்க. மற்றெல்லாம் சும்மா ஏதோ ஏனத்தானமாக இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டி இந்தந்த கம்பெனி அப்படின்னு சொன்னால் அங்கோடைய ப்ராடக்ட் வாங்க அது வார்டு இருக்கும்பா, ஒரு குறை இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய தெய்வன் பாருங்கள், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், அதாவது ஒரு தோட்டத்தில் எப்படி அடைக்கப்பட்டுச்சுன்னா அங்கே ஒன்றுமே அது பாதிக்க முடியாது, எல்லாம் சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட நீரூட்டும், உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு நீருற்றா இருக்கும், உனக்கு தெரியாது. பாருங்கள், நிறைய பேர் இந்த போர் போட்டிருப்பாங்க, உள்ளேருந்து தண்ணி வர்றதே தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் வருங்க. அப்போ எந்த அளவுக்கு அது நீரூற்றா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தேவன் உங்களை வைக்க அவர் விரும்புகிறார். ஆக வைத்து விட்டார் என்றே நீங்கள் யோசித்துக்கலாம். தேவன் இப்படி தான் உங்களை அவர் நேசிக்கிறார் பாருங்கள். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இந்த கிணறு, அதாவது முத்திரிக்கப்பட்ட கிணறு அப்படின்னா இந்த கிணத்துல தான் பாருங்கள், சில இடத்துல பாருங்கள், இந்த கிணத்துல போனீங்கன்னா அந்த தண்ணி நல்லாயிருக்கும், இந்த வேறு எங்கே போனாலும் நல்லா இருக்காது, அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? அந்த மாதிரி இந்த கிணத்துல தண்ணி எடுத்தால் தான் அந்த கிணத்துல தண்ணி நல்லா சூப்பராக இருக்கும், குடிக்கவும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேரை வச்சுருப்பாங்க. எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி தான், அந்த ஊரில் உள்ள கிணறை பார்த்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கும் தண்ணி, வேறெல்லாம் உப்பு தண்ணி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துருங்களா? அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது இதுதான் சிறந்தது என்று தேவன் சொல்லுகிறார். அதே சிறந்தது உங்களுக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிறார் பாருங்கள். நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கு, உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நீ பலனாக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரே உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மறைக்கப்பட்ட நீரூட்டாக இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்வது ஒன்றும் அது நீரூட்டாக வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய மனதில் அது அப்படியே பதியுது. என் தேவன் எனக்கு முத்திரையாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்திருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தந்திருக்கிறார், இந்த அண்டாசராச படைத்தவரை எனக்குள்ளார். இப்படி உங்களுக்குள்ளே அப்படி நீரூற்றா பெறப்படுது வார்த்தைகள், இப்படியா இல்லையா? நீங்கள் தேவனை நீங்கள் தினமும் அறிந்து கொள்ளலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளே வராது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறோம், அவருடைய வார்த்தையிலும் விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இந்த மகிழ்ச்சி அடையும். அதனால தான் உங்களுடைய உள்ளத்திலேருந்து எப்படி நீரூற்றுவார், எப்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிற நீ தான் பெஸ்ட். உன்னை பார்த்தோடனே அந்த பையனா நல்லா பேசுவான்ப்பா, அவங்ககிட்ட போவோம், அவங்ககிட்ட ஏதாட்டு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த இதுக்கு விடுதலை கிடைக்கும், இந்த மாதிரி இந்த காரியத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்களுக்கு அதுதான் தெரியும், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசினா தான் இந்த சொல்யூஷன். அப்படியாக தேவன் உங்களை வைக்கிறார். முத்திரிக்கப்பட்ட நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வைத்திருக்கிறார். இந்த ஊரில் இருந்தாங்கன்னா 10 கிராமத்தில் இருந்தால் அந்த சிட்டியில் இருந்தால்
இந்த ஆள் தான்ப்பா சரியான ஆள், இவர்கிட்ட போனால் எல்லா காரியம் ஆகும், இல்லைன்னா இவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் நீங்கிரும். அதாவது உங்களுக்கு தனி பேர், முத்திரை. இன்னார் அப்படின்னா இந்த ஆள் தான் அப்படின்னு அந்த ஊரில் பாருங்களேன், இந்த ஆள்னா சரியாக சொல்கிற ஆளுப்பா, இந்த ஆள்கிட்ட செல்வங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, குடும்பம் நல்லா நடத்துகிறாங்க, இவங்க தான் பெஸ்ட், இவங்ககிட்ட போனால் தான் எல்லாத்தையும் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாக நின்று கேட்பார்கள், பணிவாக கேட்பார்கள், ஒரு வார்த்தைக்கு மேலே ஏற்று பேச மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை அந்த மாதிரி அவர் உங்களை வைக்கிறார் தேவன். இப்படி தான் நீ இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்திரிக்கப்பட்டன்னு சொன்னோம்ல, நீங்கள் அந்த அளவுக்கு தேவன் உங்களை பேர் சொல்லி அழைக்க அளவுக்கு மற்றவர்களை உங்களை உயர்த்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாக அது ஒரு பெரிய சுவிசேஷமாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் உங்களை இப்படி வழி நடத்துகிறார். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இப்படி வார்த்தைகளை தான் நாம் கேட்குறோம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறப்புக்கு விதைப்பருப்புங்கிற பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், எந்த அளவுக்கு நாள் அழைக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நாள் அளக்கப்படுகிறீர்கள். இப்படி பலவிதமான காரியத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக்கொள்வது எப்படி என்று நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் வீடியோ. அதை எப்படி பெருகுவது என்று நான் போட்டிருக்கிறேன். அதன் மூலமாக பார்த்து நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெருகலாம், சந்தோஷமான வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம். ஆகையால் அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.